எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. எண்கள் இவரை ஈர்த்ததா, இவர் எண்களை ஈர்த்தாரா என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு எண்களின் மீது காதலும் பற்றும் கொண்டவர். நம் நிகழ்வில் தொடர்ந்து பயணிக்கும் ராஜநிலை எண்கணித வித்தகர் உயர் திரு RTN லால்குடி செந்தில் ஐயா அவர்களை வாஸ்து சாஸ்திரத்தில் ராஜநிலை எண்களின் பங்கு என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு வந்து அரிசயம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். இந்த 27வது கருத்தரங்கத்திற்கு அடியேனுக்கும் ஒரு மேடை வாய்ப்பை கொடுத்த எங்கள் ஆசான் ராஜநிலை ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம எப்போதுமே ராஜநிலை டிவிக்கு உறுதுணையா இருக்கிற மேலாளர் மெய்யரசன் மற்றும் கௌசிகா மற்றும் மலையரசி அவங்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 27வது கருத்தரங்குல நம்மளோட ராஜநிலை நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக காலேருந்து பேசிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து இது வரைக்கும் நம்ம ராஜநிலை கருத்தரங்கத்தில் இந்த டைட்டில் வந்ததே கிடையாது. வாஸ்துக்கும் நம்ம ராஜநிலைக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது இன்னைய காலகட்டத்தில் நல்ல பிரபலமா வந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே இருக்கு. ஆனால் அதை பெரிய லெவல்ல அந்த காலத்துல யாரும் எடுத்து செஞ்சது கிடையாது. பொதுவாக என்னன்னா வீடு கட்டும் போது மட்டும் மேக்சிமம் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்ப பார்க்கும்போது எதுக்காண்டி முதல்ல வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த காலத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கணும். அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே உடம்பு பலம் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கும். ரெண்டாவது குடும்ப அமைதியை நோக்கி அவங்களோட எண்ணங்கள் இருக்கும். மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்வ செழிப்பு தேவை அப்படிங்கிறதுக்கு இந்த 3 கான்செப்டுக்காண்டி தான் வாஸ்துங்கிறது மெயினா அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அப்படியே உல்டாவா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் செல்வம் தான். ஒரு நல்ல வீடு வாஸ்துப்படி கட்டிட்டா நமக்கு செல்வந்தர், கோடீஸ்வரன், லட்சாதிபதி ஆயிடலாம் மனிதர்களோட எண்ணத்துல வந்துருச்சு. அது தவறு கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம், மூணாவது அமைதி, அப்படியே மாத்தி வச்சுட்டாங்க. அதுலதான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம வாஸ்துல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நிலம். நிலத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்க்கு நான் பதிவு செய்யறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 99.9% அவங்க போடுற லேஅவுட் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படியே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுகள் சரியா அவங்களால பண்ண முடியல. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு 100 பிளாட் போட்டாங்கன்னா அதுல ஒரு 40 பிளாட் தான் விற்க முடியும். மீதி 60 பிளாட் பெண்டிங்கா விழுந்துடும். ஒருத்தவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல இருந்து 1 இயர் அது வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. 6 மாசத்துல ஒருத்தவங்க ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சாதான் திருப்பி அடுத்தடுத்த லேஅவுட் அவங்க போட்டுக்கிட்டே போக முடியும். ஆனா இன்னைக்குள்ள ப்ரொமோட்டர்ஸ்க்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. எல்லாம் வருஷ கணக்குல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோடோட சைஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி லேஅவுட் போட்டாங்க. 2016க்கு அப்புறம் DDCP அப்ரூவல், ரேரா அப்ரூவல்லாம் வந்த பிறகு அதை கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப அதோட ஃபர்ஸ்ட் போடக்கூடிய ரோடோட சைஸ் 30 அடியில ஆரம்பிச்சு போட்டாங்க. 40 அடி அந்த மாதிரி வரும். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 பிளாட் 150 பிளாட் போடுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர்ல லேஅவுட் போடுறாங்க அப்படின்னா அதுல சென்டரா ரோடு அகலமா வச்சு போடுவாங்க. ஓகேங்களா? அப்ப அகலமா வச்சு போடும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா பிளாட்டோட சைஸ் எப்படி கொண்டு போவாங்கன்னா 30க்கு 40 அரை பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். சில இடங்கள்ல ஸ்கொயர் ஃபீட் கணக்குல பேசுவாங்க. சில இடங்கள்ல சென்ட் கணக்குல பேசுவாங்க லேண்டை பொறுத்த வரைக்கும். அப்ப நார்மலா பாத்துக்கிட்டீங்கன்னா 30க்கு 40 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1200 சதுரடின்னு சொல்லுவாங்க. சதுரடி கணக்குல இது சரியான அளவான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அப்ப இவங்க போடக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோட்டோட அளவும் சரி கிடையாது. ஏன்னா இப்ப காமனா எல்லா சைடும் லேண்டுக்கு 30 அடி ரோடு கம்பல்சரி முக்கியம். ஓகேங்களா? அந்த காலத்துல 10 அடி, அப்புறம் 15, அப்புறம் 20, 22 மாறிச்சு. இப்ப மினிமம் ஒரு லேஅவுட்குள்ள 30 அடி ரோடு இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எவ்வளவு அகலமா வேணாலும் போட்டுக்கலாம். அந்த ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி பூங்கா, பார்க்கு,
கோயில் கட்டுறது இந்த மாதிரி இடங்கள்லாம் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட்ல வந்து இன்னைக்கு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. 2016க்கு அப்புறம் குறிப்பிட்ட பகுதி ஒரு 10 to 15% வந்து கம்பல்சரி ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ரோட்டோட அளவு சைஸ் வந்து கண்டிப்பாக மாத்தி வைக்கணும். ஓகேங்களா? இந்த 30 அடிக்கு பதிலாக ஒரு 2 அடி நீங்க சேர்த்து போடலாம். 32 அடியோ அல்லது 33 அடியோ கூட நீங்க கொண்டு போகலாம். ஒன்றும் தவறே கிடையாது. ஒரு 2 அடியில உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, 30க்கு பதிலாக ஒரு 32 அல்லது 33 கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வங்களை அதிகமாக கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இந்த ப்ராஜெக்டை வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்கும். 30 அடிக்கு பதிலாக இந்த 2 அடி மட்டும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாவே போதுமானது. அதே மாதிரி நடுவுல பெரிய ரோடா இருக்கு, ஒரு 40 அடிக்கு பதிலா அதை வந்து 45 அடியா ரோட வந்து நீங்க வந்து போடலாம். இது பண்ணும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிளாட்டோட சைஸ் கண்டிப்பா கம்பல்சரி கம்மியா தான் ஆகும். அப்ப அந்த பிளாட்டோட சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பரை வச்சு நீங்க போட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளரா வந்துருவீங்க. உங்களோட ப்ராஜெக்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி 90 நாள் அல்ல அதிகபட்சம் 100 நாள்ல வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப அதோட சைஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாட்டோட சைஸ் வந்து இன்னைக்கு 30க்கு 40 1200 அப்படின்னு கொண்டு வரதுக்கு பதிலா ஒரு 32க்கு 32ன்னு வச்சு பாத்துக்கிட்டீங்கன்னாவே அது சிறப்பா இருக்கும். சைஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப வாங்கக்கூடிய மக்கள் சீக்கிரமா வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 100 பிளாட் போட்டாலும் 100ல இருந்து 150 நாளுக்குள்ள உங்களுக்கு சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட முதலீடு டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்க அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கொண்டுட்டு போகலாம். அப்படி போடக்கூடிய மனை மேக்சிமம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சதுரமா இருந்தா ரொம்ப சிறப்பு. அது வாங்குறவங்களுக்கும் நன்மையை தரும், விற்கிறவங்களுக்கும் நன்மையை தரும். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்சைஸ் நிறைய இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, நம்ம வீடு கட்டும்போது அந்த பகுதியெல்லாம் விட்டுறலாம், விட்டுட்டு கட்டிக்கலாம் அப்படின்பாங்க. அது அவ்வளவு தூரம் நீங்க விடவும் வேண்டாம், அதுக்காண்டி நீங்க பணம் எக்ஸ்ட்ராவும் கட்ட வேண்டாம். அப்ப நீங்க ப்ரொமோட்டட் பண்ணும் போதே ஒரு சதுரமாக ஒரு செவ்வகத்துல சில சைஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடியது சதுரமா இருக்கிற மனையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப 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 சிறப்பானது. ஓகேங்களா? அப்ப லேண்ட் ப்ரொமோட்டர் வந்து சதுரமான மனைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுங்க. அப்ப வந்து சைஸ் சதுரமாக இருக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 60க்கு 60ன்னு போட்டிருப்பாங்க. ரொம்ப பழைய லே அவுட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், பல ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி லே அவுட்லனா இந்த மாதிரி சைஸ் வரும். 6400 சதுரடி கொண்டுட்டு வருவாங்க. அது சில சூட்சம் வச்சு அன்னைக்குள்ள அவங்க வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? அதை கொஞ்சம் நீங்க மாத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்தது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட்ல வந்து வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி தான் வருவாங்க மேக்சிமம். ஆனா இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு ஜாதக ரீதியா தெற்கு மனையும் சூப்பரா இருக்கும், மேற்கு மனையும் சூப்பராக அமையும். அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து வந்து அமைப்பு வந்து நல்லா கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா தென்மேற்கு பகுதி வந்து தாழ்வா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாஸ்துல வந்து சில நுணுக்கங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க யூடியூப்ல எல்லாமே வரனால உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதான். அதுல நம்ம என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறோம் மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? ரோடோட சைஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு பிரிக்கக்கூடிய மனையோட சைஸ் வந்து சொல்லியிருக்கிறோம். இது ரெண்டு நீங்க பண்ணீங்கன்னாவே நிச்சயமாக உங்களோட லேண்டு சீக்கிரமா விற்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா அது வித்தாதான் நீங்க அடுத்த ப்ராஜெக்ட் போக முடியும். இதே வருஷ கணக்குல வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. மண் இருக்க வந்து காசு பயங்கரமா தான் ஏறும். ஆனா இருந்தாலும் நீங்க அடுத்த ப்ராஜெக்ட் போடுறது இந்த முதலீடு வந்து நீங்க வந்து திருப்ப நீங்க வந்து எடுக்கிறதா பெஸ்ட். அதனால இந்த அளவுகளுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே ப்ரொமோட் பண்றவங்க சில இடங்கள்ல இப்ப வந்து வீடு கட்டியும் விற்கிறாங்க. ஓகேங்களா? அதுல சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம முன்னோர்கள் கூடயே இருந்தாங்க, அப்பா தாத்தாலாம் இருந்தாங்க. நம்ம வீடு கட்டும் போது நம்மளே மனையை தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து வீடு கட்டுறது பார்த்துக்குவாங்க. நம்ம வேலைக்கு போயிருவோம், அதனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நமக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அருமையா இருந்து பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அதனால வந்து என்னன்னா காமனா வந்து ஒரு இன்ஜினியர்ட்ட வந்து பொறுப்பை ஒப்படைச்சிடும், அல்லது சில இடங்கள் வந்து மேஸ்திரிட்ட வந்து பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்மளோட ஒர்க்கை பார்க்குறோம். அவங்க எவ்வளோ அமௌண்ட் கோட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம கொடுத்துட்டு நம்ம பாட்டு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க நிறைய தவறுகள் வந்து நடக்குது. ஓகேங்களா? அதுல இருந்து நம்ம எப்படி விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கறதா நம்ம இன்னைக்கு உள்ள தலைப்பு. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வாஸ்துன்னு சொல்லிட்டாவே என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாத சில விஷயங்கள் இருக்கு. ஆனா பொதுவா நம்ம வந்து என்ன கேட்போம் இன்ஜினியர்ட்ட, சார் எனக்கு வந்து வாஸ்துப்படி கிச்சன் வேணும், வாஸ்துப்படி பெட்ரூம் வச்சிருங்க, வாஸ்துப்படி மாடிப்படிட்டு எங்க வருது, வாஸ்துப்படி டாய்லெட் ரூம் எங்க வருது, வாஸ்துப்படி பூஜை அறை எங்க வருது, இந்த 5 டாபிக் தவிர நம்ம வேற எதுவுமே கேட்கறதே கிடையாது. அவங்களும் இன்ஜினியரா இருக்கட்டும் அல்லது வந்து மேஸ்திரியா இருக்கட்டும் இது இங்க வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஏன்னா இப்ப நிறைய எல்லாமே வரனாலும் உங்களுக்கே தெரியும், சார் எனக்கு இந்த இடத்துல இப்படி வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே அப்பா இவ்வளவுதான் வாஸ்து அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் 1% தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். இவ்வளவு பர்ஃபெக்டா வச்சு நீங்க வாஸ்து பண்ணி
நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி செல்வம், செல்வாக்கு, அமைதி, ஒற்றுமை நடந்திருக்கா, ஆரோக்கியம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இல்ல 2 இடத்துல தான் வந்திருக்கும். மீதி எல்லா இடத்துலயுமே வந்து துன்பங்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வப்பாங்க. ஓகேங்களா? அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. நம்ம அந்த காலத்துல பாருங்க, நம்ம மன்னர்களா இருக்கட்டும், அல்லது வேற நம்ப காரைக்குடி வீடுகள் அந்த சைட்லாம் பாருங்க, அந்த என்ட்ரன்ஸ் கதவு மட்டுமே பக்காவா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த நுழைவாயில் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இன்னைக்கு வந்து சரியா பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இல்ல. 100% நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா நெறைய நண்பர்கள்ட்ட நான் பேசின விதம், நெறைய இன்ஜினியர்ட்ட நான் பேசின விதம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க யூஸ் பண்ற விதம் வந்து தவறான எண்கள் இருக்கு. ஓகேங்களா? அந்த எண்கள் மீன்ஸ் வந்து அந்த சைஸ் அளவு வந்து சரியான அளவு கிடையாது. ஓகேங்களா? அப்ப இந்த ராஜநிலை வந்து எப்படி யூஸ் பண்றாங்க? 7 அடிக்கு 3 அடி கொண்டு போறாங்க. இது காமனா எல்லா இடத்துலயும் ஃபிக்ஸட். நீங்க ரெடிமேடா வந்து நீங்க அபார்ட்மெண்ட்ல வாங்கினாலும் சரி, இல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து இன்ஜினியர் கட்டி விக்கிறாங்க அப்படின்னாலும், அவங்களோட அளவு வந்து சைஸ் வந்து காமனா வந்து இதுதான். 7 அடிக்கு 3 அடி தான் கணக்கு. இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து அது 8க்கு 4 அடியாவும், 8.5க்கு 4 அடியாவும் வைக்கிறாங்க ராஜநிலை. அதாவது உள்வாசல். நீங்க உங்களோட ராஜநிலையோட சைஸ் வந்து இந்த மாதிரி தான் வச்சு கொடுக்குறாங்க. அப்ப இது சரியான அளவான்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100% சரியான அளவு கிடையாது. உங்களோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு முக்கியங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காலத்துல ராஜா அரண்மனையில கோட்டையில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எதிரிகள் உள்ளார் வரக்கூடாது அப்படிங்கிறனால நல்லா பலமா வச்சிருப்பாங்க. அப்ப அது மாதிரி நம்ம வீட்டுல வச்சிருக்கோம்னா 100க்கு 1% கூட இல்ல. எதிரிகள் வர வேணாம், அட்லீஸ்ட் வரக்கூடிய மகாலட்சுமியாச்சும் வீட்டுக்குள்ளார வரணும்ல. வந்துட்டு அப்படி வெளியில போறதுக்கு நமக்கு தானே நஷ்டம். அப்ப நீங்க அங்க வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து தவறா நடக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கான காரணம் அதுதான். அதே மாதிரி அன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, வீடு ஃபுல்லா மரங்கள் வந்து இருக்கும். மரங்கிறது வந்து குரு பகவானை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப இந்த குருனாவே வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியது. அப்ப அந்த காலத்துல வந்து மேக்சிமம் ராஜநிலை வந்து தேக்கு மரத்துல தான் செய்வாங்க. மீதி உள்ளாரம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மரங்கள் வந்து செஞ்சு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ராஜநிலையும் இரும்புல வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸ்டீல்ல வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க ஸ்டீலுங்கிறது சனீஸ்வர பகவான் உள்ளார வந்துருவாங்க. ஓகேங்களா? அப்ப அத கொண்டுட்டு வந்து இன்னைக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடைமுறையில. அது வைக்கும்போது எப்போதுமே நெகட்டிவ் வந்து உடனே தெரியாது. காலப்போக்குல தான் தெரியும். 6 மாசம், 1 இயர், ஒரு 2 வருஷம் இந்த மாதிரி தான் தெரியும். அது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து என்னன்னா, பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள். அல்லது ஒரு சில பேத்துல வந்து ஆரோக்கியம் குறைவு ஏற்படும். அல்லது ஒரு சில இடத்துல குழந்தைகள் சரியா படிக்க மாட்டாங்க. டீனேஜ் வயசுல இருந்த குழந்தைகள் வந்து காதல் திருமணம்ங்கிறது அமைப்புல வந்துரும். அல்லது புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. இது மாதிரி என்னென்ன நெகட்டிவோ அதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி மிஸ்டேக், இதனால தான் நம்ம குடும்பத்துல இப்படி நடக்குதா அப்படிங்கிறது யாருமே நம்ம உணர மாட்டோம். ஏன்னா பொதுவா வாஸ்துப்படி தான் நான் வீடு கட்டியிருக்கேன் எல்லாரும் சொல்லுவாங்க. வாஸ்துப்படி என்ன, எனக்கு கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, மாடி படிக்கிட்டு எங்க வரணுமோ இருக்கு. இததான் எல்லாம் சொல்லுவாங்களே ஒழிய, உள்ளார போகக்கூடிய என்ட்ரன்ஸ் எதுல செஞ்சிருக்காங்க, அதோட அளவு என்ன, நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு அப்படிங்கறத வந்து கணக்கு பண்றதே கிடையாது. அங்க மிஸ்டேக் ஆயிருது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. இது யாரும் சொல்லி கொடுக்கல. ஓகேங்களா? இப்ப நம்ம ராஜநிலையே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஐயா ஆசானம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க கொண்டுட்டு வந்ததே இதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த மொபைல் நம்பர், வாகன எண் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணாங்க. ஏன்னா ஐயாவோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமே அந்த ராஜநிலையோட இதுதான். வீடு வந்து அவங்க வந்து வாஸ்துப்படி தான் கட்டி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இன்ஜினியர். ஆனா பட் அவங்க ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ். அவங்களோட பொருளாதார இழப்பு வந்து அதுக்கப்புறம் தான் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து இதுல என்னன்னு ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணது முதல்ல கண்டுபிடிச்சதே இந்த ராஜநிலையோட அளவுகள் தான். ஓகேங்களா? இது வரைக்கும் ஐயா இது சொல்லல. இன்னைக்கு நம்ம மூலமா இது வந்து வெளியில சொல்றோம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராஜநிலையோட அளவு நீங்க வந்து சரியா இருக்குதா, மெயின் டோரோட அளவு சரியா இருக்குதா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரூம்லயும் நீங்க வைக்கக்கூடிய டோரோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கேயும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 7க்கு 3 அடிங்கிற கணக்குல தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அங்கேயும் வந்து மரம்ங்கிற மெட்டீரியலே வரல. பிவிசி வந்துருச்சு சில இடங்கள்ல, யூபிவிஎஸ் வந்துருச்சு சில இடங்கள்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா
அங்கேயும் வந்து நமக்கு வந்து மரம்ங்கிற அமைப்பை வந்து கொண்டுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா போகுது இன்னைக்குள்ள காலகட்டத்துல. ஆனா நம்ம இன்ஜினியர்ஸா இருக்கட்டும் சரி, மேஸ்திரியா இருக்கட்டும், அதோட காஸ்ட்டை கம்மி பண்றதுக்காண்டி ரெடிமேடா வாங்கி மாட்டுறாங்க. அது வந்து மரத்துல செஞ்சு ஆசாரி மூலம் நீங்க செஞ்சு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த குபேரம், ஏன்னா நீங்க வீடு கட்டி போறதே வந்து லட்சுமி கடாட்சம் வேணும், செல்வம் செல்வாக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனா இருக்கிற டோர் எல்லாமே அலுமினியத்துல இருக்கும்போது மெயின் டோரும் இரும்புல வந்த பிறகு அங்க எப்படி செல்வங்கள் வரும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஸோ அதனால நீங்க ஒரு வீடு கட்டுறது ஒரு 30,00,000 நீங்க எஸ்டிமேட் இருந்தா ஒரு 5,00,000 சேர்த்து வச்சுங்க. 35,00,000 எனக்கு வந்து இதுலதான் எனக்கு வேணும் அப்படிங்கறது நீங்க உங்களோட இன்ஜினியர்ட்ட வந்து கோட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி அந்த காலத்துல பாருங்க, ஜன்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா 4, அதாவது டோர் வந்து மேல 2 கீழே 2 4 வைப்பாங்க, அல்லது 6 வைக்கிற மாதிரி வைப்பாங்க. ஜன்னலோட கதவு அளவு எல்லாமே அந்த மாதிரி அமைப்புல தான் வரும். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒற்றைப்படை எண்கள் 3 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டாங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார இழப்பை தான் சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. ஓகேங்களா? எப்போதுமே இந்த இரட்டைப்படை எண்களுக்கு வந்து வசியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒற்றைப்படைக்கு அந்த மாதிரி இருக்காது. வீண் விரயம் தான் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கட்டும் போகும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பெட்ரூமா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், மற்ற எல்லா இடங்களையும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நில சட்டம் சொல்றது 4 சைடுமே வரும். அதாவது வந்து லெஃப்ட், ரைட்டு, டாப்பு, பாட்டம். புரியுதுங்களா? இந்த ராஜநிலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் வந்து 4 சைடுமே வந்து வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கேட்டா கிட்டத்தட்ட டைல்ஸ் இருக்கு, மார்பிள்ஸ் இருக்கு, கிரானைட் போட்டிருக்கோம். அதனால வந்து கழுவி விட்டா அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும். அதனால கீழே வரக்கூடிய சட்டம்ங்கிறது வைக்கிறதே இல்லை. 3 சைடு மட்டும்தான் வைக்கிறாங்க. இது மிகப்பெரிய வாஸ்து குற்றம். ஓகேங்களா? இது வந்து மெயின் பெண்களை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய அமைப்பு. நீங்க நினைச்சு பாருங்க, எப்பெல்லாம் இந்த மாடல்ல வர ஆரம்பிச்சுச்சோ அதுலேருந்து யாரு இந்த அமைப்புல இருக்கோ உங்க வீட்டுல உள்ள பெண்கள், அம்மாவா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், அல்லது உங்க சகோதரியா இருக்கலாம். ஓகேங்களா? இவங்களுக்கு உடல் உபாதைகள் நிச்சயமாக இருக்கும். மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. காரணம் நமக்கு தெரியாது. ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஆமா உங்களுக்கு இப்போ உள்ள 7 நாட்டு சனி பகவான் வந்துட்டாரு, அஷ்டம சனி வந்துட்டாரு, கண்டக சனி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தாட்ல காட்டுவாங்க ஒழிய, இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய அமைப்புங்கிறது மிக பெருசுங்கிறது நமக்கு வந்து உணர முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயும் கீழே அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுதான் அதிர்ஷ்டம் போலக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்லயும் கீழே வேண்டாம், சட்டம் 3 சைடு மட்டும் வச்சுங்க. ஏன்னா கட்டும் போதே இன்ஜினியர் சொல்லுவார், மாப்பு போடுறதுக்கெல்லாம் இது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பாருங்க, எல்லார் வீட்லையும் எல்லா ரூம்லையும் 4 சைடுமே அந்த சட்டம் வந்துடும். அது எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டது. ஓகேங்களா? அப்ப நம்ம அதை தான் நம்ம வந்து இந்த காலத்துல மீண்டும் வாய்ப்புள்ளவங்க அதை கொஞ்சம் செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ராஜநிலை அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ் நம்ம சொன்னோம், வெளியிலிருந்து வரக்கூடிய அமௌண்ட். ஓகேங்களா? நம்ம சம்பாரிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரோம், அப்ப அதிகப்படியான சம்பாதித்தம் வந்து வேணும். அதே மாதிரி வீட்டுல இருந்து வெளியில போறது வந்து கம்மியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த சட்டம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல சில அளவுகள் வந்து உண்டு. அந்த அளவுகள் வந்து சரியா பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து வருமானம் அதிகமாகும், செலவு கம்மியாகும். ஆனா இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வீட்டுல எல்லாமே பாருங்க, செலவு அதிகமாக வைக்கிற மாதிரி சட்டத்தோட அளவும், வருமானம் கம்மியா வர மாதிரி சட்டத்தோட அளவும் வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா மாத்திக்கிறது நல்லது. அதுக்கு சில டேட்டு நேரங்காலம்லாம் உண்டு. அப்ப ஆல்ரெடி இப்ப இதை பாக்குறவங்க வந்து புதுசா வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா செய்யும் போதே நீங்க வந்து தெளிவா எல்லாமே கரெக்டா பண்ணிட்டீங்கன்னாவே செலவு மிச்சம், நேரம் மிச்சம். ஓகேங்களா? மன உளைச்சல் வராது. அப்போ புதுசா கட்டக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி நேயர்களா இருக்கட்டும், இல்ல ரசிகராக இருக்கட்டும், உங்க வீட்லயோ அல்லது உங்க நண்பர்களோ யாராச்சும் வந்து புதுசா வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த நம்ம ராஜநிலை அளவுப்படி எல்லாமே அமைஞ்சிருக்கான்னு பாத்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வீட்டுக்கு அஸ்திவாரம் பறைக்கிறதுலயும் அதுலயும் சில அளவுகள் வந்து உண்டு. ஓகேங்களா? அங்கேயும் சில இடங்கள்ல வந்து சில பேர் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அப்ப அதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் வந்து வெயிட்டா இருக்கும். பேஸ் மட்டமே சரியில்லைங்கும் போது நீங்க என்னதான் மற்ற இடத்துல வந்து வாஸ்துப்படி வச்சாலும் அது வந்து சிறப்பாகவே இருக்காது. ஓகேங்களா? அப்ப பேஸ் மட்டம் நம்ம பறிக்கும் போது அதுக்கும் வந்து நீளம், அகலம், உயரம்லாம் கணக்குகள் வந்து உண்டு. ஓகேங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி அந்த காலத்துல பாருங்க, வீட்டோட ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, அதோட உயரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு கட்டக்கூடிய வீட்டோட ஹைட் எல்லாம் பாருங்க ரொம்ப கம்மியா ஆக்கிட்டாங்க. ஏன்னா வீட்டு வாஸ்துனாவே வந்து பஞ்சபூதங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டு போகணும். அதனால வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்றம்ங்கிறது வச்சிருப்பாங்க, அல்லது வீட்டுக்கு நடுவுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா
ஃபுல்லா கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. அதுல வந்து மழை தண்ணி சேகரிக்கிற மாரி இருக்கும். வெயில் வரும், காற்று வரும், ஆகாய சக்தி வரும். இவ்வளவும் அந்த காலத்துல வந்து இருந்துச்சு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பயங்கர மேதைகள். ஒவ்வொரு விஷயத்திலயும் பக்காவா பிளான் பண்ணி, நீட்டா வீடா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், அரண்மனையா இருக்கட்டும், எல்லாமே பிளான் பண்ணி செஞ்சாங்க. ஆனா அது வந்து காலப்போக்குல அவங்க வந்து சொல்லிட்டு போகாம விட்டுட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண மிஸ்டேக். ஏன்னா அத சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கும் நம்மளும் வந்து அதே மாரி ட்ரெண்ட்ல வந்து போயிருப்போம். அத சொல்லாம விட்டனால நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு எப்படி வேணுமோ அப்படிங்கிற மாரி நம்ம வந்து கொண்டு போயிட்டோம் வாழ்க்கையில. அதனால நம்ம வந்து சிரமப்படுறோம். அப்ப அன்னைக்கு வாழ்ந்தவங்க சிரமப்படலையா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா உண்டு. ஆனா அது வந்து 100ல ஒருத்தங்களுக்கு தான். வீட்ல அன்னைக்கு பாருங்க 12 குழந்தை, 15 குழந்தை, 10 குழந்தை அந்த மாரி குழந்தை செல்வம் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு குழந்தை செல்வத்துக்கு பயங்கரமா ஏங்குறாங்க. அப்ப அந்த வாஸ்து சரியில்லாதனால, அந்த குழந்தை செல்வத்துக்கு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சிரமப்படுற மாரி சூழ்நிலைகள் வந்து வருது. ஓகேங்களா? அப்ப நம்ப அதுலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து வீடு கட்டக்கூடிய நண்பர்கள் இருக்கட்டும், கொஞ்சம் கவனமா பார்த்து கட்டிக் குடுங்க. அதே மாரி புரமோட்டர்ஸ் இத பார்க்கக்கூடிய புரமோட்டர்ஸும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வீடு கட்டம்போது அந்த அளவுகள் வந்து கரெக்ட்டா இருக்கா? நீங்க அருகில் உள்ள ராஜநிலை ஜோதிடர அணுகுங்க. உங்க ஊர்ல யார் இருக்காங்களோ, அந்த ஜோதிடர நீங்க அணுகுனீங்கனாவே, அவங்க உங்களுக்கு வந்து பக்காவா பிளான் பண்ணி குடுத்துருவாங்க. அதுவும் வந்து முக்கியம் வந்து என்னன்னா, யார் பேர்ல வீடு கட்டுறாங்களோ, அவங்க ஜாதகத்துக்குன்னு சில சூட்சுமமான எண்கள் வந்து உண்டு. ஓகேங்களா? அந்த எண்கள் கரெக்ட்டா அத எழுதி நீங்க வாங்கி, நீங்க கட்டம்போதே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீளம், அகலம் எவ்வளோ இருக்கணும்? மனையோட நீளம், அகலம் எவ்வளோ வச்சுக்கணும்? ஒரு ரூமுக்கோட உள்ளளவுகள் எவ்வளோ இருக்கணும்? அதே மாரி வந்து மெயின் டோருக்கு எவ்வளோ வைக்கணும்? பெட்ரூம்க்கு எவ்வளோ வைக்கணும்? கிச்சனுக்கு இப்ப யாரும் பொதுவா வைக்கிறதில்ல. இருந்தாலும் வைக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு அதே வாங்கிக்கிறது. மாடி படிகளோட ஸ்டெப்ஸோட அளவெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதிகமாவும் இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது. அதுக்கு சில அளவுகள்லாம் வந்து உண்டு. இது மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட ராஜநிலை ஜோதிட நீங்க அணுகி அத வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனும் நல்லா சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க. செல்வ செழிப்போட வாழ்வாங்க. மெயின் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. ஏன்னா, நீங்க எவ்வளவுதான் காசு பணம் சம்பாரிச்சாலும், ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சின்ன டெஸ்ட்டா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000 கணக்கே தெரியாது. நம்மளும் ஏன் எதுக்குன்னு கேட்கவே முடியாது. பிளட் டெஸ்ட் எடுக்கணும்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுக்கணும்பாங்க. இது நார்மலா லேப்ல எடுக்கிறதுக்கும், ஹாஸ்பிட்டல்ல போய் எடுக்கிறதுக்கும் பயங்கர டிஃபரெண்டா இருக்கும். அப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எல்லாமே வந்து ஒரு நொடி பொழுதுல வந்து கரைஞ்சிரும். அப்ப நம்ம மெயின் ஆரோக்கியத்துல நீங்க மேன்மை அடைஞ்சிட்டீங்க. ஆரோக்கியம் நல்லா இருந்துட்டாவே, உங்களுக்கு அதோட வீண் விரயம்ங்கிறது வராது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து அசட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. ஓகேங்களா? பொதுவா அதே மாரி வந்து தண்ணீர் தொட்டி வைக்கிறதுன்னு இருக்கு. அதுக்கு வந்து அகலம், நீளம் அது கண்டிப்பா மெஷர்மென்ட் வந்து உண்டு. அத நீங்க தெரிஞ்சுட்டு பண்றது ரொம்ப நல்லது. பொதுவா காமனா என்ன சொல்லுவாங்கன்னா, செப்டிக் டேங்க் தென்மேற்கு மூலையில வச்சா நல்லா இருக்காது. ஆனா, அது சில இடங்கள்ல வந்து தவிர்க்க முடியாம அங்க கொண்டுட்டு போறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். சில வாஸ்துல வந்து எது எங்கெங்க வரும்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அத வந்து வைக்கக்கூடிய இடங்கள்ல வைக்கணும். இல்லாத இடங்கள தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய வீட்ல வந்து ஒளி மற்றும் காற்றோட்டம் ரொம்ப 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 முக்கியமானது. இது வர மாரி வைக்கணும். அதனால தான் அந்த ஜன்னலோட அளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து நெறைய பேர் அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறாங்க. இன்னைக்கு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் வந்து ஒட்டியே இருக்கும். அன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, காம்பவுண்ட் வால் அதாவது வந்து அ முன்னாடி வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, திண்ண மாரி வச்சிருந்தாங்க. திண்ணை வீடுன்னு இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்பயே வந்து காம்பவுண்ட் வால் சில இடங்கள்ல வந்து காம்பவுண்ட் போட்டு அதுக்குள்ளார கட்டி வாழக்கூடிய நபர்களும் உண்டு. சில இடங்கள்ல வந்து வீடெல்லாம் ஒண்ணா இருந்து வாழக்கூடிய அமைப்புகளும் வந்து உண்டு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த திண்ணை கலாச்சாரம் வந்து போனது வந்து நமக்கு வந்து ஓரளவு மைனஸ் பாயிண்ட் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனா இன்னைக்கு இனிமேல் அது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பாசிபிள் கிடையாது. ஏன்னா அது அன்னைக்கு வந்து ஆ நம்ம வசிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நம்மளோட தாத்தா, பாட்டி, மாமன், மச்சான், பங்காளி உறவு எல்லாமே ஒரே தெருவுக்குள்ள, ஒரே இடத்துக்குள்ள இருந்ததுனால ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. எல்லாம் வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாரு இருக்கா என்னன்னு தெரியாது. அதனால கம்பல்சரி காம்பவுண்ட் வால் போட்டுக்கணும். கேட்ட வந்து ஹைட் ஏத்தி வச்சிருப்போம். அந்த கேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எண்கள் வந்து உண்டு. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க சற்று நீங்க இழுக்கக்கூடிய அகலம் இருக்கு. அது எவ்வளவு தூரம் தள்ளிட்டு வரணும், அதுக்கான உயரம் அப்படிங்கிற கணக்கு உண்டு. உங்களுக்கு காம்பவுண்ட் வாலோட உயரங்கள்லாம் இருக்கு. காம்பவுண்ட் வால் வந்து எவ்வளவு திக்னஸ்ல வைக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் உண்டு. ஏன்னா அது ஒவ்வொன்றிலயும் வந்து இந்த எண்கள் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். ஓகேங்களா? அதுல தவறு ஆச்சுன்னா அது நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாஸ்து குற்றம்ங்கிறது இதுதான். நீங்க மத்தபடி வேற எதுலயுமே வந்து பார்க்க முடியாது. மத்தது எல்லாமே கரெக்ட்டா வச்சு குடுத்துருவாங்க என்ஜினியர். ஏன்னா இன்னைக்கு எல்லா மக்களும் வாஸ்து உள்ள வீடா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்கொயரி போனாவே நாங்க வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிருவாங்க. நம்ம வாஸ்துப்படி தான் நினைச்சோம். சரி ஓகே இத்தனை வருஷம் அவங்க ப்ரொமோட்டடா இருக்கிறாங்க. அதனால கம்பல்சரி வந்து வாஸ்துப்படி தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பிடுறோம். ஓகேங்களா? அது தவறு கிடையாது. ஆனா அது உள்ள சூட்சமம் வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும்.
இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தா காம்பவுண்ட் வால் கணக்கு உண்டு. அந்த காம்பவுண்ட் வாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோர் லாக் பண்றது இருக்கு, இரும்பு கேட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து நீளம் அகலம் சைஸ் எல்லாம் உண்டு. இல்ல செட்டர் மாதிரி சாத்துறாங்கன்னா அதுக்கும் அளவுகள் வந்து உண்டு. அதை விட்டுட்டு நீங்க உள்ளார போகும்போது கார் பார்க்கிங்ல இருந்து ஏ டு இசட் வந்து ராஜநிலையோட எண்கள் வந்து சிறப்பா வேலை செய்யும். ஓகேங்களா. ஆனா இது எதுவுமே பாக்குறது இல்லை. அதுதான் அங்க வந்து மிஸ்டேக் ஆகுது. இதுவும் உங்க ஜாதகப்படி நீங்க வச்சு அமைச்சு கட்டிட்டீங்கன்னா 100க்கு 100% கேரண்டியா நீங்க வந்து சந்தோஷமாக வாழ முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து தவிர்க்க வேண்டியது வந்து நடு ஹாலில் வந்து குளியலறை கழிப்பறை வந்து வைக்கக்கூடாது. அது எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் தெற்கு அல்லது மேற்கு பக்கமாக ஒரு சில இடங்கள்ல வந்து வரும், அது தவிர்க்க முடியாது, பரவாயில்ல. வீட்டின் மையப்பகுதி வந்து மேக்சிமம் ஓப்பனாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா. இது மாதிரி நீங்க டிப்ஸ் நிறைய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நிறைய நீங்கள் தட்டினாவே வந்துடும். ஆனால் இந்த அளவுகள்ங்கிறது வந்து ரொம்ப மெஷர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அளவுகள் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வராது, வெளியில வராது. இது ஒன்லி ராஜநிலை ஜோதிடர்கள் மட்டும்தான் இதை வந்து தெரியும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டக்கூடிய நபர்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே உள்ள நம்ம ராஜநிலை ஜோதிடர்களை அணுகுங்க. யார் பேரில் கட்டுறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க. சில பேர் வந்து தன் மனைவி பேரில் கட்டுவாங்க, சில பேர் அம்மா பேரில் கட்டுவாங்க, சில பேர் குழந்தைகள் பேரில் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவங்களோட ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும், இவங்க பேரில் தான் கட்டலான் இருக்கு. ஏன்னா சில பேருக்கு லோனுக்கு வந்து சில பேருக்கு வந்து மாறுபடும். ஓகேங்களா. சில இடத்துல வந்து பத்திரம் வந்து 2 பேர் கணவன் மனைவி பேர் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க லோன் பர்பஸ்க்கு. அப்போ 2 பேர்த்தோட ஜாதகத்தையும் காட்டி அதுல வந்து எந்த கிரகம் வலிமையா இருக்கு அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி ராஜநிலை ஜோதிடர் வந்து உங்களுக்கு வந்து இந்தந்த அளவு வைங்க அப்படின்னு குறிச்சு கொடுத்துருவாங்க. அது நீங்க ஏ டு இசட் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க வீடை வந்து சிறப்பா கட்டி வாழ்றதுக்கு வந்து அடையேனும் வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஆசான் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ராஜநிலை டிவி குடும்பத்தின் சார்பாக அனைவரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நம் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் 27வது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் வாஸ்து முறைப்படி அமைந்தால் மட்டுமே வாழ்வில் மாற்றங்கள் பல வரும். அதுவில் நம் ராஜநிலை அளவுப்படி அமைந்தால் மட்டுமே யோகம் வரும், குடும்பம் செழிக்கும். வாஸ்து என்பது ராஜநிலைப்படி அமைப்பது மிக முக்கியம். அதுவும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அறை பகுதி என அனைத்திலும் உள்ளது என மிக சிறப்பாக வழங்கிய ராஜநிலை எண்கணித வித்தகர் உயர்திரு RTN லால்குடி செந்தில் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை.